சிறுதானியங்களையே மிக அதிகமாக சக்தி வாய்ந்த சாமை சுரக்காவும் போட்டு கிச்சடி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நார்ச்சத்து இருக்குது. இந்த சாமையில் ரொம்ப நேரம் பசி உணர்வை வந்து கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி சுரக்காய் கூட சேர்த்து கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டாவே நம்மளுக்கு வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். சுகருக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான ஃபுட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட நல்லாயிருக்கும், லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கம்மியான மசாலா வச்சு இதோட சுரக்காய் சாமையோட டேஸ்ட் மட்டும் அதிகமாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் அது மட்டும் இல்லாமல் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புங்களுக்கு எல்லாமே நிறைய சக்தி இருக்கும். இதில் நாம் டெய்லி சாப்பிடக்கூடிய சாதாரணமான அரிசியை காட்டிலும் 7 மடங்கு நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. இது வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நல்லா இந்த வயசு பசங்க இதை அதிகமாக சாப்பிடும்போது அவங்க உடம்புக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். அதே மாதிரி ஆஸ்துமா சளி தொந்தரவுக்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்றுப்போக்கு கூட இது ரொம்ப நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இது மற்ற சிறுதானியத்தை காட்டிலும் இதில் ரொம்ப அதிகமான இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அதிகமாக சாப்பிட்லாம். இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும். இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நார்மலாகவே இதில் ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஹீட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதை குளிர்காலத்தில் மழைக்காலத்தில் அதிகமாக எடுத்துக்கலாம். வெயில் காலத்தில் இந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது. அது வெயில் காலத்தில் கூட ஒரு சிலருக்கு சரியாக இருக்கும் அப்படின்றவங்க அதை தாராளமாக சாப்பிட்லாம். இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறத நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.